வெல்கம் டு சிம்மஸ் கிச்சன். இன்னைக்கு நெல்லிக்காய் சீட்ஸ் தால். நெல்லிக்காய் சீட்ஸில் தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறது புரியறது. ஆனால் இந்த தால் ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் சீட்ஸ்லாம் தூரம் போடவே மாட்டீங்க. எப்பயும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் சீட்ஸ் தால் தான் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணது பார்க்கலாமா? நெல்லிக்காவோட சதப்பகுதியை எடுத்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நெல்லிக்காய் சீட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் இன்றைக்கி தால் டேஸ்டியான தால் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? குக்கரில் 1 கப் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த நெல்லிக்காவோட சீடெலாம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நெல்லிக்காய் சீடும் நல்லா வெந்துடுத்து. இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடுகு, ட்ரையான கருவேப்பிலை சேர்த்து, பழுத்த பச்சை மிளகாய், வேக வச்ச பருப்பு இப்போ அரைச்ச பேஸ்ட் சேர்க்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் 5 நிமிஷம். கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கலாம், எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்க்கலாம். நெல்லிக்காய் தால் ரெடி. சர்விங்க்கு போகலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ட்ரை பண்ணுங்க. சூடான சாத்துல நெய் போட்டுட்டு சாப்பிடுச்சு இந்த தால் கூட ஆஹா சுவையோ சுவை. பூரி ரோட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெல்லிக்காய் சீட்ஸ் தால்.